வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 88வது பகுதியாக எளிய வாழ்க்கை என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது நமது வாழ்க்கையை தேவையை குறைத்து கொண்டு எளிமையாக வாழ்வதன் மூலம் மற்றவருக்கு உதவ இயலும், அதன் மூலம் நாமும் நிம்மதியாக வாழ இயலும் என்பதை அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமாமுனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். எது இன்றியமையாதது, எது இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நடத்த முடியும், எதுகள் இல்லாமலும் நம் அப்பன் பாட்டனார் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என்று ஆலோசித்து பார்த்து தேவைகளை குறைத்து கொண்டு நாம் வாழ வேண்டும். முதலில் சிரமமாக இருக்கும், சபலங்கள் இழுத்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் தாயான அம்பாளை வேண்டிக் கொண்டு அனுகிரக பலத்தில் தேறி தெளிந்து ஜெயிக்க வேண்டும். அப்புறம்தான் இந்த எளிய வாழ்க்கையில் எத்தனை நிம்மதி இருக்கிறது என்று தெரியும். போக்கிய வஸ்துக்களை தேவை தேவை என்று சேர்த்து கொண்டே போனால் அப்புறம் வீடு பெருசாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் வாடகை செலவு ஏறுகிறது. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக நமக்கே வருமானம் போதாமல் ஆக்கி கொண்டால் பரோபகாரம் பண்ணி நம் கர்மாவை கழுவிக்கொள்வது எப்படி? அனாவசியங்களை எல்லாம் கழித்து கட்டிவிட்டால் நமக்கும் நிம்மதியாக பிறருக்கும் உதவியாக ஜென்மாவை உயர்த்தி கொள்ளலாம். அம்பாள் தாயாக அந்த ஒரே தாயாருக்கு நாம் அத்தனை பேரும் குழந்தைகளாக, ஒரு குடும்பத்தில் 10 குழந்தைகள் இருந்தால் அவை ஒட்டி கொண்டு இருக்கிறார் போல் ஒருத்தருக்கொருத்தர் உபகாரம் பண்ணி கொண்டு நாம் வாழலாம். இந்த உபகாரம்தான் என்று ஜெனரலைஸ் பண்ண வேண்டியதில்லை. அவாள் ஸ்திதியில், அவர்களது நிலையில் எது சாத்தியமோ அந்த உபகாரத்தை செய்து கொண்டு நாம் ஆனந்தமாக வாழலாம் என்று காஞ்சிமாமுனிவர் நாம் வாழ்க்கையில் நமது தேவைகளை குறைத்து கொண்டு எளிய வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நாமும் நிம்மதியாக வாழ்ந்து பிறருக்கும் உதவி வாழ முடியும் என்பதை வலியுறுத்துகிறார். காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடருங்கள், மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.